ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமூக அறிவியலோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்டு அதோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி எழுதுனீங்க எக்ஸாமு அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? நல்லா தான் ஈஸியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் படித்ததை பொறுத்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் இதில் ஃபுல்லாக நம்ம ரீசெண்டாக நடந்த சமூக அறிவியல் 10th ஸ்டூடெண்ட்ஸோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபுல் ஆன்சருக்கு கொடுத்துருக்கோம். ஆன்சருக்கு கடைசியில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டு 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக படித்து நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும். கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டு எப்படி எழுதிருக்கீங்கன்னு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டு 10th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன படிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட்டு 10th அடுத்து எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்காக எடுத்து ஃபுல் டீட்டெயிலோட என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்தால் என்னென்ன படிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப்பு, எந்த குரூப் எடுக்கலாம், தேர்ட் குரூப், இல்லை டிப்ளமோ படிக்கலாமா, இல்லை பாலிடெக்னிக் படிக்கலாமா, எல்லாம் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ you have to support for our YouTube channel. Then I will upload a special video for your next +1 +2 or your vocational course, ஓகேவா? ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? நீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தமாக சோசியல் சயின்ஸ் ஆன்சர் கீ, ஓகேவா? 1 வேர்ட்ஸா, 1 to 1 வேர்டு ஸ்டூடெண்ட்ஸா, சரிங்களா? டோட்டல் 14 1 வேர்ட்ஸு, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க்ஸு பெரிய கேள்வி, எல்லாம் மேப்பு அண்டு காலக்கோடு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு 1910லேருந்து 1940க்குள்ளே காலக்கோடு கேட்டிருக்காங்க. 1914 முதல் உலகப்போர் தொடக்கம், 16 தென்னாசி இயக்கம், 19 தெரியும் மாண்டேகு செம்ஸ்போர்ட் திருத்த சட்டம், ஒத்துழையாமை இயக்கம் 20, 22 சௌரி சௌரா நிகழ்ச்சி, 25 சிஆர் தாஸ் மறைவு, 30 தண்டி யாத்திரை, 40 சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தாராம், சரிங்களா? மற்றது பார்த்தோம்னாக்க அதுக்கடுத்து நம்ம மேப்பு, இது உலக வரைபடத்தில் என்னென்னா பிரான்ஸ், இத்தாலி, செர்பியா, ஜப்பான் அண்ட் பசிபிக் பெருங்கடல், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட மேப்பில் கங்கை, கரிசல்மண், தக்கான வீடபூமி அண்டு மும்பை பெட்ரோலியம் கிடைக்கும் இடம், சென்னை விமான நிலையம், மேட்டூர் அணை,
மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சென்னை விமான நிலையம் அண்டு நீலகிரி அண்டு நிலக்கரி, காவேரி, கோடியக்கரை. சரிங்களா, அதுக்கடுத்து கரும்பு இது பண்ணுறது இந்திய பெருங்கடல். ஓகேவா, 3 மேப்பும் கொடுத்துருக்காங்க. 3 மேப்பும் வந்து நீங்கள் எழுதினாலே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. எப்படி எழுதியிருக்கேன்ட்டு கட்டாயம் பாஸ் ஆகிங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நல்ல மார்க் வாங்கணும்னு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜர்னி ஆஃப் யுவர் லைஃப். தேங்க்யூ.